ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் மச்சான், உனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் கிடையாதுல்ல? ஏண்டா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? அது இந்த மாமா பையனுக்கு கல்யாணம், மொய் வைக்கணும், சித்தி பையனுக்கு புள்ள பிறந்திருக்கு, காது குத்தணும், தக்கல்ல டிக்கெட் போட்டா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டென்ஷனு, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் இஎம்ஐ கட்டுற நேரத்துல காசு பத்தாம எவன்ட்டையாவது ஒரு 1000 கொடு 2000 கொடுன்னு கையேந்தி நிக்கணும், தக்காளி விலை ஏறி போச்சேங்கிற கவலை, மட்டன் விலை 1000 ரூபாய் ஆயிடுச்சேங்கிற ஆத்திரம். இது மட்டுமா, 1 பவுன் தங்கம் ₹1,00,000 தாண்டிருச்சே அப்படிங்கிற அதிர்ச்சி. இந்த ஹவுஸ் ஓனரு எப்ப வாடகை ஏத்துருவாங்களோங்கிற பயம். 40 வயசை நெருங்கிட்டோம், ஒருவேளை சுகர் வந்திருக்குமோ அப்படிங்கிற படபடப்பு. இந்த மாதிரி உனக்கு எதுவுமே கிடையாதுல்ல? என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்ப நீ மூச்சடைக்க இவ்வளவு வசனம் பேசுற? பிறந்தா உன்ன மாதிரி பிறக்கணும் மச்சான். எதை பத்தி கவலை இல்ல, யார பத்தியும் பயமும் இல்ல, உன் மனசுல நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா மச்சான்? டேய், கண்ணு வைக்காத மச்சான். கண்ணு வைக்கல, காது வைக்கல, டெய்லி உன் கூட வாழ போற என் தங்கச்சி நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு மச்சான். ஏன் நந்தினிக்கு என்ன ஆச்சு? டேய், நான் எதுவும் சண்டைலாம் போடுறது இல்ல. டேய், குடிக்கிறது கூட இல்ல, தெரியுமா உனக்கு? அதான் எனக்கே தெரியுமே. அப்புறம் என்னடா? அப்புறம் எதுக்கு நந்தினி பாவம்னு சொல்ற? மச்சான், நீ அவளோட நல்லதுக்கு தான் நினைச்சு பண்ற மச்சான். ஆனா நடக்க போறதெல்லாம் ஃபேஸ் பண்றது அவதானே. டேய், கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லி தொலைடா. சும்மாவே ஆண்டி அவளை படாத பாடு படுத்தி எடுத்துருவாங்க. இப்ப நீ வேற புது புது பொறுப்பா கொடுத்து வச்சிருக்க. கம்பெனில சிஇஓ அது இதுன்னு சொல்லி பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்ட. இதெல்லாம் ஆன்டி கண்ண உறுத்துமா உறுத்தாதா? நல்லா யோசி. இல்லன்னா மட்டும் நந்தினியோட வளர்ச்சியை பார்த்து அப்படியே மனசார வாழ்த்த போறாங்களா? டேய் போடா. அதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான். நீ நந்தினிக்கு பொறுப்பு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அவங்க நந்தினியோட நல்லதுக்காக ஏதாவது யோசிக்க போறாங்களா? சான்ஸே இல்ல. ஆனா இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி. இப்ப என்னடா சொல்ல வர? அப்ப அவளுக்கு என்ன கம்பெனில எந்த பொறுப்பும் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல வரியா? மச்சான், நான் அப்படி சொல்ல மச்சான். பொறுப்பு கொடுத்தா மட்டும் பத்தாது, அது மூலியமா பிரச்சனை வராம பொறுப்பை நீ பாத்துக்கணுங்கிறதா நான் சொல்றேன். டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா மச்சான். நான் நந்தினி அப்படியே விட்டுருவேனா என்ன? கண்டிப்பா நீ விட மாட்ட, அது எனக்கே தெரியும். இருந்தாலும் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா இதை நான் சொல்லணும்ல. அதனாலதான் சொன்னேன். அண்ணன். சரி சரி மச்சான், எதுக்கு சொல்றேன்னா, இந்த போர்டு மீட்டிங் வந்தவங்க நந்தினி வேற பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டாங்க. அதுவும் நந்தினி கொடுத்த ஐடியா, அந்த மண்பானை குக்கரு, எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க மச்சான். இதெல்லாம் சேர்த்துதான் ஆன்டியோட மனசு ரொம்ப டென்ஷனா இருக்கும். சோ நீ தான் நந்தினியை கவனமா பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. யூ டோன்ட் வரிடா, நந்தினியோட அண்ணன். ஓகே.